வெற்றி மட்டுமே வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க கிட்ட வாழ்க்கையில் அமைதியே இருக்காது. சில தோல்விகளும், எதிர்பாரா திருப்பங்களும் சந்தித்தால் மட்டுமே மனம் பக்குவம் அடையும். அதனால என்ன வேகத்தில ஒரு நாள் போனாலும், குடும்பத்துக்குன்னு நேரத்த ஒதுக்கி குடும்பத்தோடு செலவிடுவோம். இடையிடையே கிடைக்கிற நேரத்தில் இயற்கையும் பசுமையும் ரசிப்போம். அப்போ தான் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும். இந்த வீடியோ மிகவும் எளிமையாக இருந்தால் கூட பசுமையும் கண்ணுக்கு இனிமையான இயற்கையும் இதில் இருக்குது. கண்டிப்பாக இயற்கை விரும்பிகளுக்கு இதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் மக்களே. மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் ஸ்டாஃப் பாரதி சிஸ்டரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹாய் சொல்லிட்டுவாங்க. மழையும் வெயிலும் மனுஷனோட மனசை போல தான் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு சிலுன்னு ஒரு சாயங்கால வேலை, நல்ல தூறலும் சாரலுமாக இருக்குது. ஊருக்கே ஏசி போட்டது மாதிரி இருக்குது. அதுலேயும் இவங்களோட மொட்டை மாடிக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உலகத்திலேயே மறந்துடுவீங்க. அவ்வளவு அழகு. எப்போவுமே எனக்கு இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும். கீழே தோட்டம் இருக்குது, அதை கூட நான் பார்க்க மாட்டேன். மொட்டை மாடி தான். ஏன்னா இயற்கை அழகு அவ்வளவு கொட்டி கிடக்குது. சக்கரத்தை காலில் கட்டினது மாதிரி வீட்லேயும் வேலை வெளியிலையும் வேலை அப்படின்னு இருக்கும்போது இப்படி மாதம் ஒரு தடவை வந்து இப்படியே நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு ரொம்ப லேசானது மாதிரி தான் இருக்குது. தரையில் வச்ச கொய்யா மரம் மாடியில் வந்து படர்ந்து கிடக்குது பாருங்கள். இப்போவுமே ஈவினிங் 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. நானும் பாரதி சிஸ்டர் 2 பேருமே வந்து நைட் டியூட்டிக்கு போனோம். அதனால் வாங்க கீழே போய் அங்கேயும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம். இந்த அத்தி மரம் கண்கொள்ளா காட்சிங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்காக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அடிக்கடி இங்கே வந்துடுவேன். பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்குது. ஒவ்வொரு வருஷமும் சீசன் டைம் காய்க்கும்போது காய்ச்ச கனவுலே தான் காய்க்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த காய் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை இந்த மரத்தில். இதை வெட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்க்க அருமையாக இருக்குது. இதை நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். ஏற்கனவே நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த வேலி ஓட்ட வழியாக ஆடு மாடு கூட இதை சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படியே தோட்டத்துக்குள்ளே வாங்க. ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரமாக பார்த்துடலாம். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. நல்ல உயர்ந்த வாழை மரம், திராட்சை கொடி சுற்றி வாழையே மறைச்சிருச்சு பாருங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்கிறதுக்கு இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. வெறும் செவரில் பற்றி பிடிச்சி எப்படி போகுதுன்னு பாருங்கள். மேலே போய் அந்த மாடியில் இது படர்ந்துருக்குது. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. எதுக்கும் சாக்கு போக்கு சொல்கிற ஒரே ஜீவன் மனுஷனாக தான் இருப்பான் போல இருக்குது. மக்களை இங்கே பாருங்கள், இந்த கலரெல்லாம் என்னன்னு சொல்கிறது. இது சாயங்காலம் ஆனதுனால இந்த செம்பருத்தி பூ வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு. சான்ஸே இல்லைங்க. அப்படி ஒரு மெஜந்தா கலரு. அது தலைக்கு மேலே பாருங்கள். இது இன்னொரு அடுக்கு செம்பருத்தி. இதோட கலரும் கண்கொள்ளா காட்சி. செமையாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் 5:30-6 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் வாடவே இல்லை. மேபி கிளைமேட்னால கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், க்ரோ பேக்கில் வந்து முருங்கை தை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மாடியில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே க்ரோ பேக் கீழே ஓட்டை போட்டு இங்கே வச்சுட்டாங்க. பக்கத்துலேயே இன்னும் ஒரு ஈர்க்கல் முல்லைன்னு சொல்லுவாங்களா, அதுவும் அப்படி தான். ரொம்ப படர்ந்த உடனே கீழே இந்த நிழலில் வச்சா வரும்ன்ட்டு இங்கே கீழே கொண்டு வச்சுட்டாங்க. அதுவும் அழகாக வந்துட்டுருக்கு. அங்கே பாருங்கள் பெரண்டையை, என்னை விட்டால் போதும்யா, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த பக்கம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த செடிக்கு பின்னாடி இந்த பெரண்டை அவங்க வேலியை சுற்றி, வேலிக்கு வேலியும் ஆச்சு, பெரண்டைக்கு பெரண்டையும் ஆச்சு. அது போக்கில் போயிட்டே இருக்குது. எந்த தடங்களும் இல்லை. அப்பப்போ எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் கருவேப்பிலை, மாதுளை, பப்பாளி, வாழை எல்லாமே நிற்கிது. இங்கே நிற்கிறது வந்து இது கமலா ஆரஞ்சு. இது ரொம்ப காய்க்கலைன்னு சொல்லிட்டு இப்போ தான் வெட்டி விட்டுருக்காங்க. நல்லா துளிர் வந்துட்டு இருக்குது. இங்கே வேலி ஓரமாக படர்ந்துருக்குது வெத்தலை மாதிரியே இருக்கிற கருப்பு வெத்தலை. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு வேலின் எல்கையாகவே இருக்குது. ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. இருமல், காய்ச்சல், சளிக்கெல்லாம் இந்த இலையை இடித்து காய்ச்சி குடித்தா போதும். இது வந்து இன்சுலின் பிளான்ட், சுகர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். எல்லாருமே சாப்பிடக்கூடாது. கீழே தரையில் கிடக்கல. இது ஜஸ்ட் ஆப்போசிட். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது, டேஸ்டியான ஃபுட்டு. இது வந்து சீமை நெல்லின்னு சொல்லல, நாட்டு நெல்லி. இன்னும் சீசன் ஆரம்பிக்கலை. பயங்கர புளிப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படியே உப்பில் போட்டு சாப்பிட்டோன்னா ஊறுகாயே தேவையில்லை. இதை பாருங்கள், அழகான குரோட்டன்ஸு. இதே ஷேப்பில் 3 இலை சேர்ந்தது மாதிரி இருக்கிற ஒரு அழகு குரோட்டன்ஸு. பக்கத்தில் இது வந்து விதை போட்டு முளைச்ச கஸ்தூரி மஞ்சள்.
மக்களே இது வந்து பாரிஜாத செடியாம். பாருங்க ஒரே ஒரு தடவை தான் பூத்திருக்கான். இதோட மனம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது பாருங்க அது இலையே ஒரு பூ மாதிரி தான் இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. நானும் வெயிட் பண்ணுறேன் இதோட பூவுக்காக. பாரிஸ்டர் டியூட்டி பண்ணால் கூட தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது இவங்க தான். சிஸ்டர் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுனால இங்கே உள்ள 1-2 பேரை தெரியும். எல்லாரும் ஈவினிங் நேரம்னால கூடி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்மளும் டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். இந்த உலகத்தில் நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால எதுக்கு இந்த போட்டி போடாமல் கூடுமான வரை எல்லாரோடும் சமாதானமாக இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.